This video sponsored by EduQuest. இது ஒரு ஆன்லைன் கோர்சஸ். அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கவுண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சீறி பாய்ந்தது ராக்கெட். விண்வெளி பயணத்தை தொடங்கிய சுபன்ஷா சுக்லா. வரலாறு படைக்கும் இந்தியா. இந்தியாவை சேர்ந்த சுபன்ஷா சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்களுடன் ஆக்ஷியம் மிஷன் 4 சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளது. பல்வேறு காரணங்களால் இந்த ராக்கெட் ஏவப்பட்டது தொடர்ச்சியாக தாமதமான நிலையில் இன்று வெற்றிகரமாக அது விண்ணில் ஏவப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்திய விண்வெளி துறையில் தொடர்ச்சியாக பல்வேறு சாதனை படைத்து வருகிறது. பல அறிவியல் ஆய்வுகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. இந்திய விண்வெளி ஆய்வில் இன்று மகத்தான சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்பெக்ஸ்எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ டிராகன் விண்கலம் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விண்வெளி மையத்தில் இருந்து சுக்லா தனது விண்வெளி பயணத்தை தொடங்கியுள்ளார். அதே மையத்தில் இருந்துதான் நீல் ஆம்ஸ்ட்ராங் 1969ஆம் ஆண்டு அப்போலோ 11 விண்கலத்தில் நிலவுக்கு பயணம் செய்தார். இந்திய நேரப்படி சரியான பிற்பகல் 12:01 மணிக்கு சுக்லா டீம் இருந்த ராக்கெட் வெற்றிகரமாக விண்வெளியில் ஏவப்பட்டது. சுமார் 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு நாளை மாலை 4:30 மணிக்கு அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைவார்கள். ஒட்டுமொத்த நிகழ்வையும் நாசா இணையதளம் லைவ் ஸ்ட்ரீம் செய்கிறது. குரூப் கேப்டன் சுபன்ஷா சுக்லா விண்வெளிக்கு செல்லும் இந்தியாவின் 2வது விண்வெளி வீரர் ஆவார். இதற்கு முன்பு விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா 1984ஆம் ஆண்டு விண்வெளிக்கு சென்று சாதனை படைத்தார். அப்பொழுது சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு சுக்லா விண்வெளிக்கு செல்கிறார். 39 வயதான விமானி சுக்லா இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்திற்கு இஸ்ரோவால் தேர்வு செய்யப்பட்டார். இந்த குழுவினர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்ய சுமார் 1 மாதமாகவே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த மிஷனில் அவர்கள் சுமார் 2 வாரம் விண்வெளியில் இருப்பார்கள். இந்த குழு மொத்தம் 60 அறிவியல் சோதனைகளை மேற்கொள்ள உள்ளது. அதில் 7 சோதனைகள் இந்திய ஆராய்ச்சியாளர்களால் முன்மொழியப்பட்டவை. குரூப் கேப்டன் சுக்லா விண்வெளியில் இருந்து சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார். மேலும் விண்வெளியில் இருந்து ஒரு முக்கிய நபருடன் கலந்துரையாடுவார். ஆக்ஷியம் 4 திட்டத்தில் மூலம் கடந்த மே 29ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. ஆனால் பல காரணங்களாக அது பலமுறை தாமதமானது. வானிலை மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள், ஆக்சிடைசர் கசிவு போன்ற காரணங்களால் தாமதங்கள் ஏற்பட்டன. இந்த சூழலில்தான் இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் ஏவுகணை ஏவப்பட்டு 6வது முறையாக நாசா அறிவித்தது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான 4வது தனியார் பயணமான ஆக்ஷியம் 4 மிஷன் இருக்கும். நாசாவின் பார்ட்னர்ஷிப் உடன் சேர்ந்து ஆக்ஷியம் ஸ்பேஸ் நிறுவனத்தால் இந்த மிஷன் இயக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மிஷன் ஆகாஷ் கங்கா என்றும் கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2023இல் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றார். அப்பொழுதுதான் இந்த மிஷன் அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்தியர் ஒருவரை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்ப இஸ்ரோ மற்றும் நாசா இடையே ஒப்பந்தம் போடப்பட்டது. இது இந்தியா அமெரிக்கா இடையே விண்வெளி ஆய்வில் இருக்கும் பார்ட்னர்ஷிப்பை குறிக்கிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.